ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற தோட்டங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நம்மளுடைய ஃபார்மே அது. இது வந்து வீட்டு தோட்டம், எல்லாம் மாடி தோட்டம் சொல்லுவீங்க இல்லையா? நாங்கள் மாடி தோட்டம் இல்லைங்க, நம்மளது வீட்டு தோட்டம் தான். ஓகேங்களா? இந்த வாழை மரம் வந்து எங்கள் ஊரில் மந்தை வாழைன்னு சொல்லுவாங்க. மந்த வாழை காய் தெரியுதுங்களா? இது இருக்குது, அந்த பக்கம் போனால் தான் தெரியும். இது ஒரு மாஞ்செடி முளைச்சிருக்குங்க. நம்ம ஆளுங்க சாப்பிட்டு போட்டதுலேருந்து ரொம்ப வருஷமாக மாடுலாம் சாப்பிட்டு உயிரை கையில் பிடிச்சின்னு ஒரு சின்னதாக ஒரு மாஞ்செடி வந்திருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா செடி ஒன்று இருக்குது. என்ன கொய்யா செடின்னா, இது வந்து தைவான் வந்து ஒயிட்டு. இது வந்து ஃபுல்லாக பிஞ்சுங்க. ஓகேங்களா? இது வந்து பெருசானா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒன்று ஒன்றும் குறைஞ்சபட்சம் 1/2 kg வரும். இதில் இருக்கிற தலைகளை பறித்து தான் நாங்கள் வந்து டீ போட்டு குடிக்கிறாங்க எங்கள் வீட்டில். சுகர் வந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு எந்த ரூல்ஸ் இல்லைங்க. சுகர் வந்துடும் தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி வந்து கொய்யாத்தலை என்னென்ன இருக்கோ நம்ம வீட்டுக்கிட்ட கொய்யாத்தலை, கோவத்தலை, பாவக்காய் இலை என்னென்ன கிடைக்குதோ நம்ம அப்பப்போ ஃபுட்டில் எடுத்துக்கினாவே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாது, சுகரை பற்றி வேறு எந்த இஷ்யூ பற்றி நம்மளுக்கு பயம் இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருணக்கிழங்கு முளைச்சிருக்கு. இது நாம் வைக்கலைங்க, இது தானாகவே வந்திருக்கு. ஏற்கனவே இது உள்ள ஆனால் ஒரு இடத்துல இருந்தது. இல்லை நம்ம தோட்டத்தில் நட்டோம் இல்லைங்களா, பயிர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எதுனா 1-2 மிஸ் ஆகி இந்த பக்கம் வந்துடுச்சான்னு தெரியல. ஆனால் கொய்யாக்காய் பாருங்களேன் என்ன சைஸ். இந்த கொய்யாக்காவை பொறுத்த வரைக்கும் இது பேராக தாங்க வைக்கும். பார்த்திங்களா, எல்லா கொய்யாக்காவும் அப்படி தான். ஆனால் இந்த பர்டிகுலர் பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஒரு இடத்துல வந்து 2 கொய்யாக்காய் இருக்கும். இந்த மாதிரி இந்த கொய்யா செடியே முடியல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சீத்தா செடி முளைச்சி. சீத்தா செடிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மல்லி செடி இருக்குது. மல்லி செடி, இந்த மல்லி செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மல்லிப்பூ வச்சுருக்கு. பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல அடுக்கடுக்காக வச்சுருக்குன்னு. ரோஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு பூவே வைக்கலாங்க, அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நந்தி வட்டான் செடிங்க. ஆனால் இது வளரல. ரீசன் என்னென்னா, இது ஃபுல்லாக நிழலில் மாட்டிக்கிச்சு. ஒரு மேரேஜில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நெல்லி செடி, நந்தி வட்டான் செடி, இந்த மல்லி செடியெல்லாம். ஓகேங்களா? வாழைக்காய் சொன்னால இந்த வாழை மரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், வாழைக்காய் இருக்குங்களா, நல்லா வந்துருச்சு. பக்கத்தில் இன்னொரு கொலை வச்சுருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, வாழைக்காவை இதுக்கு முன்னாடியே ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து வாழைக்காய் வந்து பறித்து பொரியல் செய்கிறதோ வறுவல் செய்கிறதோ செஞ்சிருவேங்க. இது ஃபுல் தார் வந்து நம்ம வீட்டுக்கே சரியாப்படும். பஜ்ஜி போடுறது, வீட்டு பக்கத்தில் யாருன்னா கெஸ்ட்டுங்க வந்தால் கொடுக்கறதுக்கு, வீட்டில் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து பொரியல் செய்கிறதுக்குலாம் நமக்கே சரியாக போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது வந்து திராட்சை கொடிங்க, பன்னீர் திராட்சை செடின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. கோயம்புத்தூர் டு திருவண்ணாமலை ட்ராவல் ஆகி வந்தது. இது கொடிசியாலேருந்து வாங்கிட்டு வந்தது. பன்னீர் திராட்சைன்னு தான் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் என்ன திராட்சையாக வரும் நமக்கு தெரியல. இது வந்து ஒரு மாதிரி அது துளிரே வராமல் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இது பூச்சி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, மேலே வந்து எங்கள் ஊரில் மிளகா மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து வந்து பவுட்ரு மாதிரி இருக்கும், அந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறத போட்டு விட்டுக்கிறேன். அதனால தான் இப்படி தெரியுது. நல்லா தான் வருது, ஆனால் எந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வரும்னு தெரியல. நீங்கள் யாருன்னா வந்து திராட்சை வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம், என்ன மாதிரி பூச்சி மருந்து போடலான்னு சொல்லுங்கள். ஏன்னா திராட்சை மரத்துக்கு வந்து நிறைய வந்து பூச்சி தாக்குதல் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த செடியும் வந்து திராட்சை செடின்னு தாங்க சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே 2 நர்சரியில் வாங்கினேன். ஒரு இடத்துலையும் 2 இடத்துலையுமே இது வந்து பன்னீர் திராட்சைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது பன்னீர் திராட்சைன்னு தெரியல. பட் என்ன பிரச்சனைன்னு சொன்ன பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த துளிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளராமல் இந்த மாதிரி வந்து இருக்குது, சுருங்கி போயிருக்கு. இதனால தான் நான் வந்து இந்த மருந்து போட்டு விட்ருக்கேன்.
இது ஃபுல்லாகவே நான் தான் தெளிச்சு விட்டேன். இல்லைன்னா இது பன்னீர் திராட்சையாக இருக்காதோ, எனக்கு அந்த டவுட்டும் இருக்குது. கரெக்டாக எனக்கு தெரியல இது பன்னீர் திராட்சையா இல்லை ஆல்ரெடி காமிச்சதான்னு. இந்த டைப் வந்து நான் 3 வாங்கிட்டு வந்தேங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த டைப்பில் வந்து நான் 2 தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவே நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே இது இருக்காது, சரியாக வளராதுன்னு சொன்னாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு இதை காப்பாற்றிட்டுருக்கேங்க. ஓரளவுக்கு நல்லா தான் வருது. மேலே பாருங்கள் அண்ணா, அந்த இலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகுது. என்ன நடக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒன்றும் வெத்தலை செடி இல்லைங்க, வெத்தலை மாதிரி தானே இருக்குது. ஆனால் வந்து இது வெத்தலை செடி கிடையாது. இது வெத்தலை வள்ளி கிழங்குன்னு ஒரு செடி. இது கிழங்கு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், வேக வச்சு சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த சீதா மரத்தில் நம்ம பழம் பறிக்கலான்னு பார்த்தா இங்கே பார்த்திங்களா என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாக வந்து குருவி சாப்பிட்டுட்ருக்கு. மரத்துலேயே பழுத்துட்ருக்கு பாருங்கள். அப்பயும் இருக்குது இன்னும் கொஞ்சம், ஆனால் சாப்பிட முடியாது, பாவம் சாப்பிட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட் ஆகுது. பறவைங்க என்ன பண்ணும். இப்போ நான் வீடியோ எடுக்கும் போதே பின்னாடி இருந்து கேட்டிங்கன்னா நிறைய குருவி சவுண்ட் தான் அதிகமாக கேட்கும். அதே மாதிரி இது பாருங்கள், இந்த காயும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுவும் சாப்பிட்டுட்ருக்கு. அந்த பூச்சி பார்த்திங்களாண்ணா, இது ஃபுல்லாக வந்து அசம்பு மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதுலேயும் ஃபுல்லாக மாவு பூச்சி. மருந்து போட்டுட்டு நாம்ளே எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம மருந்தே தெளிக்கிறது இல்லைங்க. ஆனால் உள்ளே பாருங்கள், இதில் மாவு பூச்சி இல்லை. ஒரு மரத்தில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து போயிடுச்சு. இந்த கொடி பாருங்கள், கீழேருந்து ஃபுல்லாக இந்த மரமே, இந்த சீதா மரம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுச்சு. பாருங்களேன், சீதா மரத்துலேருந்து வாழை மரம் வரைக்கும் போயிருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து நான் ஒரு செடி வச்சேங்க, ஓகேங்களா. இந்த கல் இருந்த இடத்துல வச்சேன் ஒரு செடி. என்ன செடின்னா ஸ்ட்ராபெரி வச்சேன். அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், பட் அது செத்து போச்சு. இந்த பூ வந்து கனகாம்பரம் தாங்க. கனகாம்பரத்தில் இது ஒரு டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் டில்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. டில்லி கனகாமரம், டில்லியோ தெரியல. ஆனால் பூ ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வந்து லேடிஸ்க்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாம் பறிக்கிறதா இல்லைங்க, நம்ம செடியிலே இருந்தால் தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள். கலரே ரொம்ப நல்லா இல்லை, அழகாக இருக்குது. நல்லா இருக்குது இல்லை, அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பயிர் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம ஒரு இடத்துல வச்சுவிட்டா இது பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கொடி தாங்க ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம இப்போ பந்தல் போடணுங்க. இது வந்து பந்தல் போட்டால் தான் வந்து நெக்ஸ்ட்டு பெரிசாகும். ஓரளவுக்கு இதுதான் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த டைப் ஆனால் நல்லதாக வருது. அந்த டைப் தான் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு முல்லைப்பூ செடி இருக்குங்க. முல்லையில் வந்து 2 ரகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 2ஆ 3ஆன்னு தெரியல. ஆம்பூர் முல்லை, பால் முல்லை, பச்சை முல்லைன்னு. இந்த முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பச்சை முல்லை செடி. முல்லையிலே இதுதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். பூ நல்லா சிறுசாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி மரம் வந்து மூடிக்கிச்சு. இது ஒரு ஹைப்ரிட் மரம் தான், ஹைப்ரிட் தான் இது பப்பாளி மரம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எங்கள் ஏரியாவில் நிறைய காற்று அதிகமாக அடிக்கும். காற்று அடிக்கும் போது விழுந்துடுச்சு. விழுந்த உடனே இது என்ன சைடில் இருக்கும் இல்லையா, சைடில் இருக்கிற கிளைகள்லாம் வந்து எல்லா பக்கமும் துளிர் விட்டு நல்லா வந்துடுச்சுங்க. இந்த ஒரு மரம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள், இங்கேருந்து இது பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த கொய்யாவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடி தான் வந்து எங்கள் தோட்டத்தினுடைய தாய் செடினே சொல்லலாம். எங்கள் அண்ணாவும் அண்ணியும் வாங்கி கொடுத்தது. ரொம்ப நல்லா வந்தது. இந்த செடி வந்த பிறகு தான் நம்ம வந்து ஃபுல் தோட்டம் வச்சோம். ஆனால் வந்து இந்த அளவுக்கு இது வந்து வளர விடலை பாருங்கள். இது ரீசன் என்னென்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து மற்ற செடிங்கள்லாம் கவர் ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் மரம் இருக்கும். என்ன மரம்னு பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு நாவல் மரம்.
பாருங்கள், பெரிய ஹைட்டாக இருக்கும். நாட்டு நாவல். இது வந்து தேக்கு மரம். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 40 அடி ஹைட்டுக்கு மேலே தான் இருக்கும். ரீசன் என்னென்னா, இங்கே வந்து தண்ணி தொட்டி இருக்குது. தண்ணி தொட்டியிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்குது. இது ஏன் இது ஒரே இடத்துல இத்தனை மரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது மரம் வந்து நம்ம இங்கே கண் வந்து நம்ம இறக்கணும். செடிங்க குட்டி குட்டி செடியாக இருக்கும்போது மரக்கன்றுகளை வந்து நம்ம இங்கே தான் இறக்கணும். அது வந்து வெயில் காலம் ஆகிடுச்சு. நம்ம வச்சு முடிக்கிறதுக்குள்ளே வெயில் காலம் மாறிட்டதுனால நம்ம வந்து செடி வைக்காமல் விட்டுட்டோம். அதனால் இது வச்ச இடத்துலேயே வந்து சிலது மட்டும் வந்துச்சு. மீதியெல்லாம் எடுத்து போட்டோம். நாங்கள் ஃபுல்லாக காடு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். கொஞ்சம் மட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் செடி இருக்குது. அந்த மூங்கில் போதார் மாதிரி ஃபுல்லாக முடிக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வீட்டுக்கிட்ட மூங்கில் இருக்கட்டும்னு சொல்லி அதை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சேம் திராட்சை கொடி இருக்குது. அதே தான். இதுக்கு என்ன போடலாம், என்ன மாதிரி மருந்து யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி உரம் கொடுக்கலான்னு யாருன்னா கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வீடியோஸ் போடுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவரைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த அவரைக்கு பந்தல் போட்டது அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. 1 மந்த் கூட ஃபுல்லாக ஆயிருக்காது. இப்போ பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. வீட்டு அவரைங்க, கொடி அவரை, நாட்டு அவரை. இது வேணால் இப்போ காய்க்காது. இது காய்க்கிறதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும். இது பாருங்கள், எவ்வளோ லாங் பந்தல் போட்டிருக்கு. அந்த வாழை மரம் இங்கே வரைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பீக்கங்கொடி நட்டேன் நான். பீர்க்கங்கொடி. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எறும்பு பாருங்கள். சிகப்பெரும்பு கடிக்கும் இல்லையா, அந்த எறும்பே இருக்குது. ஆனால் எறும்பு வந்து கெட்டதெல்லாம் இல்லைங்க செடியில். இதில் இருக்கிற புழு பூச்சி, இந்த மாவு பூச்சியெல்லாம் இந்த எறும்புங்க தான் சாப்பிடும். அதனால் இந்த மருந்தெல்லாம் போடுறதுனால இந்த இதுங்க செத்து போயிடும். ஐ மீன் எறும்பு செத்து போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் இல்லாமே போயிடும். அதனால மேக்ஸிமம் மருந்து போட வேணாம். சும்மா லைட்டாக இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தால் மருந்து போடலாம். ஏன்னா நாம் தானங்க சாப்பிட்றோம். இல்லை பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? பீர்க்கம் பூ வச்சிருச்சுங்க. அதுக்குள்ளவே ஆடி மாதம் 4ஆம் தேதி நட்டேன். இதை நான் தான் நட்டேன். அதுக்குள்ளே பூ வந்துருச்சு. பீர்க்கங்க எப்பவுமே சீக்கிரம் வச்சிரும். ஆனால் அவரை வந்து தெரியல. கொஞ்ச நாளாக ஆடி மாதம் வந்து நடணும் அப்படின்ட்டு இது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த கொய்யா செடி. இது வந்து நிறைய இங்கே மரம் இருக்கிறதுனால இந்த கொய்யா செடிக்கு வந்து என்னது சக்தி இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப குட்டி குட்டிஸாக வைக்கிது காய். ஆனால் ரொம்ப பெருசாக வைக்கும் காய். இது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிஸாக இருக்குது. நாட்டு கொய்யாக்கா மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது நாட்டு கொய்யாவில் இது தைவான் பிங்க்கு தான். தைவான் பிங்க்னாவே தெரியும், நல்லா பெருசாக இருக்கும் காய். அவ்வளோதாங்க. இது நம்ம வீட்டு தோட்டம். நம்ம வீட்டு தோட்டம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு மல்லிச்செடி இருக்குது, இதை சொல்லலை. இந்த மல்லிச்செடி வந்து இது எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இது இப்படி சைடில் வந்து பாதி முறிஞ்சு கீழே விழுந்து இப்படி போய் இங்கே பாருங்க, உள்ளே எப்படி போயிருக்கு, எங்கே போய் பூ வச்சிருக்கு. வளைஞ்சு போய் எப்படி பூ வச்சிருக்கு பார்த்தீங்களா. மனுஷனுக்கு மட்டும் ஆசை இல்லைங்க, உயிரின எல்லாத்துக்குமே தான் வளரணும்னு ஆசை இருக்கும் போல். இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து சும்மா வீட்டுக்கு ஆகட்டும்னு சொல்ல காக்கட்டான்னு சொல்லி ஒரு பூ இருக்கும் தெரியுங்களா. ஸ்மெல் இருக்காது, ஒயிட் கலரில் முல்லைப்பூ மாதிரியே இருக்கும். அது ஒரு 2-3 செடி தான் வச்சோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நிறைய எதுவும் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிகிட்ருக்குது. அவ்வளோதாங்க. இந்த பப்பாளியில் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஒரே ஒன்று கூட ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது பப்பாளி. அது என்னென்ன டைரெக்ஷனில் போகணும் இங்கே பாருங்கள், தரையில். இது உள்ளே வந்தால் எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. எங்களுடைய மாடி தோட்டம் இல்லைங்க, எங்களுடைய வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.